உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இல்லை உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, நேற்றைய தினம் தமிழ்நாட்டு அரசியலில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தினமும் காலை 6 மணிக்கு உங்கள் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். காலை குரல் நிகழ்ச்சி வாயிலாக. உறவுகளே, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த வீடியோ 6 மணிக்கு நம்ம போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கப்புறம் தொடர்ந்து 12 மணிக்கே நம்ம அரசியல் மேடை நிகழ்ச்சி, நம்ம ரெகுலராக நீங்கள் பார்க்கக்கூடிய ஈவினிங் போஸ்ட் ஆகக்கூடிய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு இப்போ 12 மணிக்கே போஸ்ட் பண்ண சொல்லிட்டோம். சரிங்களா, முன்கூட்டியே போஸ்ட் பண்ண சொல்கிறேன். ஏன்னா 12 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உறவுகள் எல்லாமே நிறைய பேர் ஆடியன்ஸ் இருக்காங்க, கேட்குறாங்க ரொம்ப லேட் ஆகுதுன்னா நைட் 8 மணி 9 மணிக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மதியானம் 12 மணிக்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் 2-3 டாபிக் எடுத்து நம்ம ஸ்டைலில் அரசி க்ளீனாக ஆராய்ஞ்சிருப்போம். எனவே 2 வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. காலைல 6 மணிக்கு, மதியானம் 12 மணிக்கு. சரிங்களா? ஸோ மறக்காதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும் உறவுகளே. ஸோ டக்குன்னு டாபிக் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திராவிட மாடலோட முகமூடியை நேற்றைய தினம் மாலை 5:30க்கு கோட்டையில் வச்சு புதைச்சிட்டாங்க. நம்மளுடைய மதிப்புக்குரிய அமைச்சர், நம்ம தமிழக நிதி அமைச்சர் இருக்கார் இல்லையா, மரியா வில்சன். இப்போ லேட்டஸ்ட்டாக தமிழ்நாடு நிதி நிலைமை பற்றின வெள்ள அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா கடந்த கால திமுக அரசு தமிழ்நாட்டை 13.18 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுடுகாடாக மாற்றிட்டு போயிருக்காங்க அப்படின்றத அஃபிஷியலாக அம்பலம் ஆயிருக்கு. ஸோ மாநிலத்தோட மொத்த நிலுவை கடன் மட்டுமே 10 லட்சம் கோடி. கடந்த கிட்டத்தட்ட 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட கடன் அப்படியே டபுளாக இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும். அப்படியே பிரித்து மேஞ்சி கிளியராக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட கடன் சுமை இப்போது ஜிஎஸ்டிபி இருக்குது இல்லையா, அதில் 28.3% இருக்குது அப்படின்னு நம்ம தகவல் சொல்கிறாங்க. ஸோ இது இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் மிக மிக அதிகம் அப்படின்றது தகவல்கள் சொல்லுது. எவ்வளோ பெரிய அசிங்கம் இல்லை? ஸோ அதே மாதிரி தமிழ்நாடோட வருவாய் பற்றாக்குறை இது வரைக்கும் இல்லாத வரலாற்று உச்சமாக 78,324 கோடி ரூபாய் நிற்கிது அப்படின்ற மாதிரி தரவுகள் சொல்லுது. இன்றைக்கி தேதியில் தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தை மேலே ஒரு நபர் மேலே ஒரு தலையில் பார்த்திங்கன்னா 1,28,934 ரூபாய் கடனை பார்த்திங்கன்னா நம்ம திமுக ஏற்றி வச்சுருக்கு. ஸோ மாநிலத்தோட சொந்த வரி வருவாயில் 3ல் 1 பங்கு காசு, அதாவது ஒவ்வொரு 3 ரூபாயிலையும் 1 ரூபாய் எந்த ஒரு மக்கள் நலத்திட்டங்களுக்கும் போகிறதுக்கு முன்னாடியே பழைய கடன்களோட வட்டி கட்டுறதுக்கே ஒட்டு மொத்தமாக கரைஞ்சு போயிடுதாம். ஷாக்கிங்காக இருக்குல்ல? எஸ். ஸோ இதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஐயோ இத்தனை வருஷமாக ஓகேவா நம்ம கஷ்டப்பட்டு கட்டின வரி பணத்தை மக்கள் திட்டங்களுக்கு ஒதுக்காமல் இப்படி வட்டி கட்டுறதுக்கே வலிச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வாங்கின அத்தனை லட்சக்கணக்கான கோடி கடன் பணம் எங்கே போச்சு? அதுதான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸோ அத்தனையும் அவங்களோட குடும்ப கஜானாக்களுக்கு தான் கமிஷனாக போயிருக்கா அப்படின்னு திமுக மேலே செம்ம கடுப்பில் இருக்காங்க உறவுகளே. ஆனால் அறிவாலய கூடாரமும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டமாலம் வெளுத்த ஒரு அதிர்ச்சியில் நாளைக்கு சட்டமன்றம் இதை வச்சு தாவேக்கா நம்மளை வச்சு செய்ய போகுதுப்பா அப்படின்ற ஒரு மரண பயத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. அதாவது இன்றைக்கி சரிங்களா. ஸோ என்ன பேசுறதுனே தெரியாமல் கப்சுப்புன்னு உட்கார்றது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாங்க போல இருக்குது. நம்ம அதை பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்தபடியாக முதல்வர் விஜயின் 6,000 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி அதிரடி. ஸோ கஜானாவே காலியாக இருந்தாலும் என் விவசாயிகளின் வயிறு காயக்கூடாதுன்னு சிஎம் விஜய் இன்னைக்கு காட்டியிருக்காப்புல பாருங்கள். ஒரு மரணமாக சாட்டங்க. உண்மையாகவே வாழ்த்துக்களுங்க, சந்தோஷமாக இருக்கும் செய்தி படிக்கும் போது. அதாவது திமுக அரசு கஜானாவை ஒட்டு மொத்தமாக நக்கிட்டு போன இந்த இக்கட்டான சூழ்நிலை கூட பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் வாங்கின 14.43 லட்சம் விவசாயிகளோட 6,000 கோடி ரூபாய் கடனை முழுசாக தள்ளுபடி செஞ்சுருக்காரு. உறவுகளே, வரலாற்று சிறப்பு மிக்க அரசாணையை வெளியிட்டிருக்காரு நம்மளுடைய சிஎம். ஸோ கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கினவங்களுக்கு 100% தள்ளுபடியும், அதுக்கு மேலே வாங்கினவங்களுக்கு ஃப்ளாட்டாக 35,000 தள்ளுபடி பார்த்தீங்கன்னா ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேட்டர் என்னன்னா,
இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட வழிகாட்டுதல் நடைமுறைப்படி மாநில அரசுக்கு ஏதாவது விவசாய கடன் தள்ளுபடி திட்டத்தை அறிவிச்சா அவங்க என்ன பண்ணணும்னா அந்த ஒட்டுமொத்த தொகையும் 60 நாட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கு கவர்மெண்ட் கேஷாக செட்டில் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் கஜானா ஒரு பைசா கூட இல்லை, ஆனால் இன்னொரு பக்கம் ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் படி 60 நாளில் 6000 கோடி வந்து கட்டணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் வந்து என் விவசாயிகளின் வயிறே காலியாக இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த கூடுதல் செலவினத்தையும் அரசு தலையில் எடுத்துக்கிட்டு அதிரடி முடிவு எடுத்திருக்காரு. ஸோ முந்தைய திமுக அரசு கஜானா வலிச்சு எடுத்துகிட்டு போயிருந்தாலும் மக்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு பார்த்து சொன்னதை விட அதிகமாக செஞ்சு காட்டிருக்காரு நம்மளுடைய முதல்வர். ஸோ டெல்டா மாவட்டங்களில் இருந்து தென் மாவட்டங்கள் வரைக்கும் விவசாயிகள் இப்போ பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து சக்கரை பந்தல் போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு திமுக ஐடி விங்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சொன்னதை செய்யலை அப்படின்னு காலையில் கிளப்புற நெகட்டிவிட்டி எல்லாமே இப்போது ஸோ இதை பார்த்து திமுக ஐடி விங் வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க. விஜய் சொன்னது எதுவுமே செய்யலை அப்படின்னு பரப்புறது காலையில் ரெடியாக வச்சுருப்பாங்கல்ல, இன்னைக்கு காலைல ஏதாவது எடுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பொழப்பு அது எல்லாமே இப்போது தூக்கி டெலீட் பண்ணி முடிச்சு விட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. இன்றைக்கி நம்ம ஏதாவது போட்டால் நம்ம செத்தோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. ஸோ அடுத்தபடியாக போயஸ் கார்டனில் நயனார் நாகேந்திரன், ஸோ ரஜினிகாந்த் ரகசிய சந்திப்பு, இது என்னென்ன தான் முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ போயஸ் கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கதவை சாத்திக்கிட்டு நடந்தால் அந்த ரகசிய சந்திப்புக்கு பின்னாடி டெல்லி வரைக்கும் அதிர்கிற ஒரு பெரிய அரசியல் ஆட்டமே ஒளிஞ்சிருக்கு மக்களே. என்னன்றதை பார்ப்போம். நம்ம தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் இல்லத்தில் வந்து சந்தித்து பேசியிருக்காரு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தா மோடி அவர் செய்த சாதன புத்தகத்தை நான் கொடுக்க போனோம், நான் அவர் எதுக்குமே போகல அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே தமிழ்நாட்டோட தற்போதைய அரசியல் சூழல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் தலைமையில் அமைஞ்சிருக்கிற இந்த புது ஆட்சி மாற்றம் இருக்கு இல்லையா, அது அப்புறம் பாஜக கூட வெடிச்சிருக்கிற உள்நாட்டு அந்த பூசல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி ரொம்ப நேரமாக தீவிரமாக விசாரித்ததாக நம்மளுக்கு செய்திகள் வருது. ஸோ இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா பாஜகவை விட்டு வெளியே வந்த திரு அண்ணாமலை அவர்கள் வீதி இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காப்புல. ஸோ அதே மாதிரி ராகவா லாரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து யார் கூட சேர போகிறாருன்னு இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவாக இருந்தாலும் ரஜினி அவர் சொல்கிறத நான் கேட்டு தான் நான் பண்ணுவேன், சூப்பர் சொல்கிறத கேட்டு தான் பண்ணுவேன், எதுவாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் சொல்கிறத கேட்டு தான் நான் பண்ணுவேன், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பேன், அவருக்கு தெரியாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்ன ஒரு விஷயமும் அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் எந்த பக்கம் போகிறாரு, ஏற்கனவே இங்கே நிறைய பேர் சாயிறாங்க, பிஜேபியிலேருந்து வெளில போகிறாங்க, நிறைய குழப்பங்கள் இருக்கனால இந்த ஒரு மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உருவாகி இருக்கிறதா தகவல். ஸோ ரஜினி ரசிகர்கள் வந்து அண்ணாமலையோட இயக்கம் பக்கம் போகிறத எப்படியா தடுக்கணும், அதே சமயம் தமிழ்நாட்டில் பாஜக இருக்கிற கிரவுண்ட் சப்போர்ட்டை எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணணும், அது ஷிஃப்டாக பார்த்துக்கணும், இருக்கிற கொஞ்சம் பேரையாவது காப்பாற்றணும் அப்படின்னு அங்கே போய் வந்து கூடாரத்தை கொண்டு போய் அங்கே ஷிஃப்ட் பண்ணி அங்கே பார்க் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் அரசியல் களம் சூடாக இப்போ போயிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அடுத்தபடியாக அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் CV விஜயபாஸ்கர் திடீர் விலகல். இத்தனை நாளாக உள்ளுக்குள்ளே புகச்சிட்டு இருந்த அந்த அதிமுக எரிமலை இன்றைக்கி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மூலமாக பயங்கரமாக வெடிச்சிருக்கு மக்களே. அதாவது அதிமுகவோட முக்கிய புள்ளியும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஸ்ட்ராங்கான நபரான முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கட்சியிலேருந்து விலகி EPSக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்காப்புல. ஒரு மனுஷனுக்கு சாக்கு இப்படியா கொடுப்பீங்க, டெய்லி காலைல அந்த மனுஷன் நைட்டு தூங்கும் போது காலைல எவன் போகிறானோ அப்படின்ற ஒரு நிலைமைனா என்ன பாவம். சரி பண்ண பாவத்துக்கு ஆரம்பிச்சு தானே ஆகணும், யார் பாவம். தேர்தலுக்கு பிறகும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கிற அந்த ஒற்றை தலைமை மோதலும் அப்புறமேட்டு இந்த சீனியர்களில் வந்து மதிக்காத அந்த போக்கும் தான் இந்த முடிவு காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியோட இந்த சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு பாலிசிகள்லாம் தங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ சீனியர் தலைவர்கள் பல பேர் ஏற்கனவே அதிருப்தியில் வந்து இருக்காங்க. இப்போ விஜயபாஸ்கர் விலகினது சும்மா வந்து ஆரம்பம் தான். இவரை தொடர்ந்து தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள், நல்லா புதுக்க முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய புள்ளிகளும் வரிசையாக அதிமுக விட்டு கிளம்ப ரெடியாக இருக்கிறதா ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் தாவேக்கால வந்து இணைய போகிறாராம், இல்லை அரசியல் விட்டே போக போகிறாராம், இல்லை இப்போ வெளியில் வரவங்களாம் எங்கே போக போகிறாங்கன்னா பொறுத்து தான் பார்க்கணும், நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஸோ இதை கேட்ட எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தடுத்து விக்கெட் விழுந்தால் பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளே கட்சி டோட்டலாக காலி ஆகிடும் போல் இருக்கே, என்ன அம்பி அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படிங்கிற பயத்தில் வந்து கவலையிலையும் ரொம்ப புரோக்கனாக இருக்காங்க. ஆனால் அந்த ரத்தங்களோ தலைமை செயலாதால தான் கட்சி இப்போது டோட்டலாக டேமேஜ் ஆகுது. ஆனால் நம்ம ரத்தங்களோ வந்து பார்த்திங்கன்னா தலைமை செயலாளர் தான் போகிறாங்க,
நீங்கள் வந்து தலைமையை மாற்றி ஆகணும். ஒரு பக்கம் தாவேகா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து போகிறாங்கன்றது எந்தளவு உறுதியாக தெரில. ஆனால் டெய்லி போய் தாவேக்கால கும்பலாக சேர்றாங்கன்னு நம்ம எல்லா நியூஸ்லையுமே பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இது வந்து உண்மை. அவங்க பாவம் புலம்பிகிட்டு இருக்காங்க கட்சிக்காரங்களாம். அது வந்து நம்ம இப்படி நீங்கள் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒரு விஷயம், இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முடிவை எடுத்து தலைவரை மாற்றுங்களேன். அதனால தான் நம்ம எதுவும் நேற்று காலையில் நம்ம காலை குரலில் பேசியிருப்போம். எடப்பாடி வந்து அவரோட பையனை கொண்டு வராங்க. என்ன ஒரு மூவ், மாஸ்டர் மூவ், மொத்தமாக பிடிக்கிட்டு போவோம். சரி, ஏதோ ஒன்று பண்ணி தொடங்க. அடுத்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா, சபாநாயகர் நேரில் சந்திக்கும் 4 முக்கிய புள்ளிகள். சமீபத்தில் தங்களோட எம்எல்ஏ பதவி அதிரடியாக ராஜினாமா பண்ணின அந்த 4 பேருமே நாளைக்கு சபாநாயகர் முன்னாடி ஆஜராக போகிறாங்க. ஸோ இந்த மேட்டர் தான் வந்து பார்த்தா கோட்டை வட்டாரத்தில் ஒரு பரபரப்பு வந்து கிளப்பியிருக்கு மக்களே. சமீபத்தில் தங்களோட எம்எல்ஏ பதவிகளை அதிரடியாக ராஜினாமா செய்த யார் மரகதம் குமரவேலு, இசக்கி சுப்பையா, ஜெயக்குமார், சத்யபாமா ஆகிய 4 பேரும் விளக்கம் கேட்டு சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இல்லையா? ஸோ அந்த பதவியை நீங்கள் ஏன் வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணீங்க? ஸோ யாருடைய வற்புறுத்தலாவது இருக்கா அப்படின்னு சட்டசபை விதிமுறைப்படி விளக்கம் கேட்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த சூழலில் வந்து பார்த்தா நோட்டீஸுக்கு முறைப்படி பதில் கொடுக்கறதுக்காக இந்த 4 பேரும் நாளைக்கு சபாநாயகர் நேரில் சந்திக்க வந்து செக்ரட்டரியேட் வராங்க. ஸோ மாசான பிளானோட தான் ரெடி ஆகிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 4 பேருமே தங்களோட ராஜினாமா முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கிறதாகவும் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தங்களோட ராஜினாமாவை சபாநாயகர் முறைப்படி ஏற்றுக்கணும் அப்படின்னு ப்ரெஷர் போடுறதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை வட்டாரத்தில் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 பேரும் தங்களோட எம்எல்ஏ பதவியை தூக்கி போட்டுட்டு வெளியே வர்றதால ஸோ இவங்களோட பழைய கட்சி தலைமை இருக்குது இல்லையா, இப்போது நகம் கடிச்சிக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு என்னடா இது சபாநாயகர் ஆஃபீஸையே உத்து பார்த்துட்டு இருக்காங்க, எவன் வரான் எவன் போகிறான். ஸோ இங்கே பதவி போனதுக்கப்புறம் தாவேகா பக்கமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்சி பக்கமோ என்ன நிலைமை இருக்குது, அங்கே யார் போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு வந்து நிறைய துரைந்தரை போட்டிருக்காங்களாம். அந்த கட்சியோட மாவட்ட செயலர்கள்லாம் வந்து மரண பயத்திருக்கானுங்க. பாவங்க, இப்படி ஒரு நிலைமைங்க இந்த கட்சியெல்லாம், அதிமுக திமுகலாம். அடுத்து தமிழ்நாட்டில் நிலவர மின்வெட்டு பிரச்சனைக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க இன்றைக்கி நடந்த எனர்ஜி டிபார்ட்மெண்ட் எரிசக்தி துறை புரியுங்களா. ஸோ ஆய்வு கூட்டத்தில் முதல்வர் விஜய் ஒரு அதிரடி உத்தரவு வந்து போட்டிருக்காருங்க. அதன்படி 15,032 கோடி ரூபாய் பிரம்மாண்ட மதிப்பில் 231 புதிய மின் நிலையங்கள், அதாவது சப்ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு முழுக்க அமைக்கவும் அதுக்காக 15,058 மின் பணியாளர்களை முறைப்படி புதுசாக அரசாங்க வேலை வாய்ப்பு மூலமாக நியமிக்கவும் உத்தரவிட்டிருக்காரு. சூப்பர். ஸோ அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் மின்வாரியத்தில் நடந்த குளறுபடிகளால் தட்டுப்பாடு ஏற்பட்ட மின் தளவாட பொருட்கள், அப்புறம் அந்த வயர்கள், அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாத்தையுமே, அதாவது இடைத்தரகர்கள் இல்லாமல் உடனே நேரடியாக கொள்முதல் செஞ்சு புதுசாக வர ஊழியர்களை வச்சு வேலைகளை மின்னல் வேகத்தில் போர்க்கால அடிப்படையில் முடிக்க அறிவுறுத்தி இருக்கிறாரு. சப்பாடா, கடந்த திமுக ஆட்சியில் வெயில் காலத்தில் மட்டும் இல்லை, சாதாரண டைமில் கூட நைட் ஆனால் கரண்ட் கட் ஆகி தூங்க முடியாமல் அவஸ்தைப்பட்டோன்றதை நிறையா பேருக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே கரண்ட் கட் ஆகுது, நானே பல வாட்டி பேசியிருக்கேன். ஆனால் போன ஆட்சி இந்த பிரச்சனை வந்து இருந்தது சம்மரில் அப்படின்றது நம்ம எல்லாரையும் மறுக்க முடியாது. இப்போது நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் இந்த ரூட் காஸை கண்டுபிடிச்சி புது சப்ஸ்டேஷன்களையும் ஆட்களையும் போட்டு வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல் நமக்கு மின்வெட்டு தொல்லை இருக்காது அப்படின்னு பொதுமக்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. அதாவது அதே சமயம் இளைஞர்களுக்கு 15,000க்கும் மேலே புது அரசு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே தாவேகாவை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு தனி உண்மையாகவே தாவேகாவை கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த ஒரு அறிவிப்புக்காக அப்படின்றது தான் உண்மை. அடுத்தபடியாக புதிய எம்எல்ஏக்களுக்கான பயிற்சி வகுப்பு முற்றிலுமாக புறக்கணித்த திமுக நாளை நடக்க போகிற சட்டமன்ற கூட்டத்தொடருக்காக இன்னைக்கு நடந்த எம்எல்ஏக்கள் பயிற்சி வகுப்பில் ஒரு மிகப்பெரிய அரசியல் கூத்தே நடந்திருக்கு. என்ன கூத்துனா, இந்த டிஎம்ஏ காரனுக்கு வந்து அங்கே கலந்துக்கல, ஓகேவா, அந்த எம்எல்ஏஸ்லாம். அவன் எப்படிங்க கலந்துப்பான்? அவன் வந்து பார்த்தா ஒரு தனி மீட்டிங் வச்சு எப்படி கொள்ளடிக்கலாம், எப்படி ஊருக்காசை பிடுங்கலாம், சரியா, எவன் வீட்டுக்குள்ளே போடலாம், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களை வந்து கொடுமை செய்து ஏமாற்றி இன்னும் நம்ம இந்த இருக்கிற ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அதாவது ஆளுங்கட்சம் இல்லைனா கூட எப்படிலாம் காசை வந்து நம்ம சுரண்டலாம் அப்படின்றதான் வந்து அவன் வந்து அவங்க மீட்டிங் அங்கே தான் இருக்கும். அவங்க எப்படி இங்கெல்லாம் பங்கு வைப்பாங்க? இன்னொன்று, அவங்க இங்கே உள்ளே வந்தால் கூட இருக்கிற எல்லாத்தையும் கருத்து விட்ருவாங்க. ஸோ அவங்க வெளியே இருக்க தான் நல்லது அப்படின்றது என்னோட கருத்து. இது ஓகேவா, மக்கள் தான் விரும்புவாங்க நான் யோசிக்கிறேன். அவங்க ஜஸ்ட் சிம்பிளி அவாய்டிட்டு வரது இங்கே வேஸ்ட்டு தான். அவங்க நம்ம சொல்லி புரிய வச்சு வேஸ்ட்டு. அதாவது இதனால சொல்லிடுறேன் மேட்ரை. நாளைய தினம் வந்து பார்த்திங்கன்னா
தாவேகா ஆட்சி அமைஞ்ச பிறகு நடக்க போகிற முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர், அதாவது ஜூன் 18 அன்றைக்கி நடக்குது. சரிங்களா? ஸோ இதுக்காக சபை விதிகளை வந்து கற்றுக்கிறதுக்காகவும் எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி வந்து கண்ணியமாக நடந்துக்கணும், ஸோ புது எம்எல்லாம் எப்படி நடக்கணுன்றதுக்காக ஒரு சிறப்பு பயிற்சி வகுப்பு நடத்தியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சினா அவங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பெருசாக உள்ளே பேச போகிறதும் கிடையாது, அவன் பேசினாலும் எவனும் அதை கேட்க போகிறதும் கிடையாது, அவன்கிட்ட மக்கள் எதுவும் எதிர்பார்க்க போகிறதும் கிடையாது. இப்போ நம்மளாம் வந்து துஷ்டனை கண்டால் தூர விலகு, ஏதாவது இருந்ததுன்னா ஓரமாக ஒதுங்கி போகிற மாதிரி அப்படியே விட்டுறணும். இதுதான் மக்களோட கருத்தாக இருக்குது, இப்போ என் கருத்து கிடையாது. ஆனால் 104 எம்எல்ஏ தான் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு ப்ராப்பராக மக்களுக்காக பேசணும், மக்களுக்கு ஆன விஷயங்களை வந்து நம்ம முன்னெடுத்து வைக்கணும் அப்படின்ற துணியாக்கிற திமுக எம்எல்ஏக்கு இல்லை அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு தெரியுது. அவங்க என்றைக்குங்க அப்படி யோசிச்சிருக்காங்க? ஸோ சட்டசபை ரூல்ஸ் கற்றுக்க, மக்களோட ஜனநாயக கடமையை எப்படி வந்து செய்யணுங்கிற கற்றுக்க தான் இவங்க வர சொன்னாங்க. சரியா? ஆனால் ஸோ இப்போ தாவேகா என்ன பண்ணாங்க, நீங்கள் வராட்டி என்ன போகடான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரூல்ஸை பக்கா படிச்சுட்டு வந்து நாளைக்கு அஃபிஷியலாக அவங்கள வச்சு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதை ப்ராப்பராக அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி கெத்தாக கிளம்பி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆக மொத்தம் நாளைக்கு சரியான சம்பவம் இருக்குது, வெள்ளை அறிக்கை வேறு வந்திருக்குது. என்ன பேசுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இவங்க லீவ் போட்டுருவாங்க, நீங்கள் எவ்வளோ வரமாட்டான். சரியா? எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும். இல்லைனா பக்காவாக ஒரு ரூட் எடுத்துகிட்டு வருவாங்க, இஷ்டத்துக்கு பேசு சொல்லு வாய்ங்க அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு அடித்து விடுவாங்க. சரியா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ரைட் உறவுகளே, நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசியலில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து உங்கள் மேலே நான் வச்சுட்டேன். எந்த பக்கமும் சாயாமல் கரெக்டான விஷயங்களை கரெக்டான கோணத்தில் உங்கள்கிட்ட வந்து எடுத்து வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்றத நான் நம்புகிறேன். தினமும் காலை 6 மணிக்கு உங்கள் காலை குரல் என்னுடன். அதே மாதிரி ஒரு அப்டேட் நான் சொன்னேன், திரும்பவும் ரிமைண்ட் பண்ணிடுறேன். மதியானம் 12 மணிக்கு அரசியல் மேடை பொலிட்டிக்கல் டெஸ்கில் 3 முக்கியமான டாப்பிக்கை டீப்பாக நம்ம ஸ்டைலில் அனலைஸ் பண்ணி வீடியோ வரும், அதையும் பாருங்கள். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து சேர்ந்து அடையும். நீங்கள் மறந்தாலும் டங்குன்னு அடிக்கும், ஓகேப்பா அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்க முடியும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல். மீண்டும் மதியம் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல், பபாய்.